எல்லா பங்காளிகளுக்கும் நமஸ்கார். சரி, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஎன்சிஎஸ் பஸ்ஸாக ட்ரை பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு டு சென்னை. ஈரோடு டு சென்னை இதுவும் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறது. எதுக்காக நம்மளை அசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லேயே பஸ்ஸை ஓட்டுறதுனால தான் நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்காங்க. அது இந்த லாங் டிஸ்டன்ஸு. அது எங்கேருந்து கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா கூமாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். சரி, நம்ம பஸ்ஸு வேகமாக எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைனா பேசஞ்சர்ஸ் நம்மளை கோவப்படுவாங்க. கரெக்டாக அங்கே போய் நிறுத்தியாச்சு. ஏறுங்க அம்மா ஏறுங்க. ஈரோடு சென்னை, ஈரோடு சென்னை, ஈரோடு சென்னை, ஈரோடு சென்னை. எல்லாரும் அந்த இடத்துல ஏறிட்டு இருக்காங்க. ஐயோ, இல்லை மந்த பிளாக் மேஜிக் தெரிஞ்சுக்கும் போலயே எல்லாருக்கும். சரிங்க, ஏதோ ஒன்று நம்ம பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம போக வேண்டியது நம்மளோட வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம பேசினா நம்ம மாதிரி சூழ்நிலை விட்டுட்றாங்க. சரி, இப்போ பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. BS6 பஸ்ன்றதுனால ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்ட்டு உங்களுக்கே தெரியும். சரி, போக போக நான் பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஐயோ கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தானே பாராட்டி பேசின பஸ்ஸை இந்த இலைவிடத்த பஸ் இப்போ பார்த்து தான் பேர் பண்ணுது. நீங்கள் கேட்கலாம், சொன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பஸ்ஸை ஓட்டினவன் இப்படி ஓடிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பஸ்ஸே கிடையாது. சரி கோவப்படாதீங்க. எப்படியோ பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். எங்கேருந்து போக போகிறோம்னா இப்போ ஈரோடு போயிட்டு நம்ம சென்னை சேலம் போக போகிறோம். இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா கிளியராகவே இருக்குது. சரி, இப்போ நம்ம ஸ்பீட் எடுக்க வேண்டியது தான், இல்லைனா நம்ம போய் சேர முடியாது. பஸ்ஸை வெளியே பக்கத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கட் எடுத்து போக வேண்டியது தான். ரைட்ரா, உன்னை புகழ்ந்து பேசுனா உனக்கு பிடிக்காதே பஸ்ஸு. அதாவது இந்த பஸ்ஸுக்குன்னே ஒரு வியாதி இருக்குங்க. அது என்ன வியாதினா, இந்த பஸ்ஸை புகழ்ந்து பேசுனா அந்த பஸ்ஸுக்கே பிடிக்காது. அதனால தான் போய் முட்டிக்குச்சு. சரி, கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கவனிச்சிருந்தாலும் நம்ம கண்டக்டர் இருக்கார்ல, அவர் பார்த்து போகிறார். சரி, இப்போ நம்ம பஸ்ஸோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 200+ போகும். ஆனால் நம்ம ஓட்டினா ஒரு 300+ போகும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான். இப்போ அது கவர்மெண்ட் பஸ்ன்றதுனால நம்மளால் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு பண்ணால் நம்ம பெனால்ட்டி போட்டுருவாங்க. சரி, நம்ம போவோம். மறுபடியும் இப்போ லாரி முந்த பார்க்கலாம். ஐயோ லாரிக்காரனே, சாரிண்ணே. லாரிக்காரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பஸ்ஸு நிற்காம போதுங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்க வேலை நிற்காம வர போகுது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பிரேக்கும் வேறு பிடிக்கல. இவ்வளோ போயிட்டுருக்கு. எங்கே போகுதுன்னு தான் பார்க்கலாம். ஐயோ, பஸ் இருக்கே, பஸ்ஸை முட்டை போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா, லாரிக்காரண்ணா, பஸ்ஸுக்காரண்ணே, சாரிண்ணே. பிரேக்கு பிடிக்கலண்ணா, அதுவாக போயிட்டுருக்கேண்ணே. பஸ்ஸுக்கு பைத்தியம் முடிச்சிச்சேன். கண்டக்டர் தெரியல நம்ம கண்டக்டர். சரிங்க, அப்படி இப்படி பார்த்து நம்ம பஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்ம இடிச்சிட்டு இருந்தால் இதனா டைமை மேனேஜ் பண்ண முடியாது. க்ரீன் சைட்லாம் போட்டிருந்தாலும் தப்பிச்சோம், இல்லைனா 1000 rupees வேலையே போட்டிருப்பாங்க. சரிங்க, நம்ம உள்ளேருந்தே ஓட்டலாம். வெளியேருந்து ஓட்டினா நமக்கும் பஸ்ஸுக்கும் செட் ஆகலை. ஓட்டுறது சொல்கிறேன். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தை தாண்டியாச்சு. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டுருக்கோம். மறுபடியும் உங்கள் பஸ்ஸு கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுங்க. ஐயோ, பஸ் ஆடுறத பார்த்தா நம்ம பஸ்ஸில் கருப்பை இறங்கிட்டு போகிறோம். நம்ம பஸ்ஸும் கருப்பு கலருன்றதுனால கருப்பை இறங்கி போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ டாட்டா ஏசி இடிச்சிருப்பேன். ஐயோ, இது வந்து கருப்பு தாங்க இறங்கியிருக்கான். சரிங்க, அப்படி பார்த்து நம்ம பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. எப்படியோ நம்ம ஒரு வழியாக ஒசூர் வந்தாச்சுங்க. சூப்பரா அப்படி தானே அடிக்கணும். சரி, இப்போ சேர்த்து போவோம். என்ன பண்ணுறது? ஐயோ, பஸ் இப்போ பிரேக் பிடிக்காமல் போதே. ஐயோ, டாட்டேஸ்காரனை பாவம். என் டாட்டேஸ்காரனப்பா, சாரிண்ணே. பஸ்ஸு வேறு அந்த கண்ட்ரோல் பண்ணி போயிட்டுருக்கேண்ணே. ஐயோ, பஸ்ஸு. ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சோங்க. இல்லைனா ஒரே கல்லில் 2 மாங்காட்டுற மாதிரி டாட்டேஸுக்காரனும் பஸ்ஸுக்காரனும் ஒரே டைமில் அடிச்சிருப்போம். அப்படியே நம்ம அந்த லாரிக்காரனை பாய் சொல்லிட்டு போவோம். லாரிக்காரனை பாய்ண்ணே, கரெக்டா பாய். சரி, நம்ம லாரிக்காரனை சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ரைட்ரா சூப்பரா. இப்படி தானே அடிக்கணும். அந்த லாரிக்காரனை அப்பயே ஒரு லுக் கூட்டாரு. அதுலேயே என்ன சுஜாரிச்சுக்கணும், முட்டை போகிறோம் சொல்லிட்டு. சரி, என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். எடுத்து தான் போகலாம். ரைட்ரா
ஒரு மனுஷன் ஏதாவது பண்ண முன்னுக்கு வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறானுங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம இடிக்காமல் எடுத்துகிட்டு போனால் தாங்க நமக்கும் சேஃபு, பஸ்ஸுக்கும் சேஃபு, பேசஞ்சருக்கும் சேஃபு. சரி, அப்படி இப்படி பார்த்து நம்ம இப்போ சென்னைக்கு வந்துட்டோம். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் நமக்கு ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க. சரி, அங்கே போயிட்டு நம்ம பஸ்ஸு எவ்வளோ டேமேஜாக இருக்குங்க போய் பார்ப்போம். ஓவர்டேக் பண்ண முடியலங்க. பஸ்ஸு வந்துட்டு பஸ்ஸு காரு எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. சரி, ரைட் சைடு தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுனால நம்ம ரைட் எடுக்கணும். பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுங்க. ரைட் சைடு பார்க்குறது ரைட் சைடு தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அது புது பஸ் ஸ்டாண்டுனால பளிச்சுனே இருக்குது. சரி, நம்ம ரைட்டில் நிப்பாட்டி பஸ் எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பஸ்ஸு ஸ்டாப் இப்பயும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. அது இலவட்டத்து பஸ்ஸு என்ன பஸ்ஸுன்னே தெரியல. வரும்போதே அவளை புகழ்ந்தேன், நம்மளை ஒரு காட்டு காட்டி விட்டுருச்சு. பஸ் நல்லாவே டேமேஜாக இருக்குங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. சரி,